Hi friends, இன்னைக்கு ஒரு அழகான ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த vlogல நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்க பிரியா. இன்னைக்கு vlog வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் ஒரு தூபம் ஸ்டிக் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட டெய்லி ரொட்டீன் வேலைகளை ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது வீடு ஃபுல்லாக வாசனையாக இருக்க மாதிரி இருந்துச்சுனாலே ஒரு மாதிரி டிவைன் ஃபீல் இருக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீல் இருக்கும். அதனாலேயே இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நாளை வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அன்னைக்கு டே ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ என்னோட டே இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பூரி சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு வீட்டில் பூரி பண்ணி. இப்போது ரொம்ப ஆயிலி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிகிட்டே வர்றதுனால மந்த்லி ஒரு ட்வைஸ் அந்த மாதிரி தான் பூரியெல்லாம் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது. அப்படி பண்ணுற அன்னைக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாமேன்ட்டு மார்னிங் ஒரு சிக்கன் கிரேவி வச்சுருக்கேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவியோட எல்லாம் பூரி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதுதான். ஆஃப்டர்நூனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் கிரேவியே வச்சுட்டு கொஞ்சமாக ரசம் மட்டும் வச்சுக்க போகிறோம். ஸோ அது தவிர இன்னும் கொஞ்சம் கிளீனிங் வேலைகள்லாம் இருக்குது வீட்டில். ஸோ அது எல்லாத்தையுமே இந்த vlogல நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி ஹேபிட்ஸ் பற்றி தான். நம்ம எல்லாருக்குமே வந்து நம்மளோட உடம்பையும் நம்மளோட மனசையும் நல்லா வச்சுக்கிறதுக்கு ஒரு சில பழக்கங்கள் நம்ம வாழ்க்கையில் டெய்லி பேசிஸில் ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். அதே மாதிரி பண விஷயத்துலையும் ஒரு சில பழக்கங்கள் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி பணத்தை சேவ் பண்ண முடியும், நம்ம நினைக்கிற விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ண முடியும், தேவையில்லாம செலவை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சில ஹேபிட்ஸ் நமக்கு இருக்கணும். அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் போட்டு நம்மளோட செலவுகளை வந்து பண்ணுறது. எப்போவுமே ஒவ்வொரு மாத சம்பளம் நம்ம கையில் வர்றதுக்கு முன்னாடியும் அந்த மாதத்துக்கு என்னென்ன செலவுகள் இருக்குது, எதில் நம்ம கொஞ்சம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், எந்த செலவுகளை அவாய்ட் பண்ணலாம், எந்த அளவுக்கு பணம் சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் யோசித்து ஒரு கரெக்டான பட்ஜெட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட செலவுகளை அது மூலமாக நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னாலே ஓரளவு கரெக்டாக நம்மளோட பணத்தை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் வந்து நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். நம்ம கையில் ஒரு பட்ஜெட் இல்லாமல் வர்ற பணத்தை இதுக்கு செலவு பண்ணுறோம் அதுக்கு செலவு பண்ணுறோம்னு செலவு பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ பணம் வந்திருக்கு, எவ்வளோ பணம் செலவு பண்ணுறோம், எவ்வளோ பணம் நம்ம கையில் ஒவ்வொரு மாதமும் இருக்குது, இல்லை சுத்தமாக காலி ஆகிடுது, எதனால காலி ஆகிடுது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு பட்ஜெட் போட்டு நம்மளோட செலவுகளை பண்ணுற ஒரு ஹேபிட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பட்ஜெட் போட்டெல்லாம் ஒரு செலவுகள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் கொஞ்சம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது ஹேபிட் என்னன்னா மந்த்லி பில்ஸ் இருக்கும்ல, ஒவ்வொரு மாசமும் நம்ம பே பண்ண வேண்டிய சில செலவுகள் இருக்கும். அந்த மாசம் அந்த டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா பே பண்ணணும் அப்படின்னு சில செலவுகள் இருக்கும்ல, அந்த செலவுகளுக்கான பேமெண்ட்ஸை கரெக்ட் டேட்ல பே பண்றது. இந்த ஒரு ஹேபிட் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா தேவையில்லாத பெனால்டி அமௌண்ட்டை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதம் 10ஆம் தேதி ஆச்சுன்னா ஒரு EMI பே பண்ணணும், அப்படி இல்லை இன்டர்நெட் பில் பே பண்ணணும் அப்படின்னா அந்த ஆன் டேட்ல நம்ம அந்த பேமெண்ட்டை பண்ண மறந்துட்டோம் அப்படின்னா அவங்க சைட்ல இருந்து நம்மளோட அந்த மந்த்லி பில் பேமெண்ட்டோட ஒரு சின்ன பெனால்ட்டி அமௌண்ட்டையும் சேர்த்துட்டே இருப்பாங்க. ஸோ நான் வந்து அந்த ஒரு நாள் மிஸ் பண்ணதுனால தேவையில்லாத ஒரு பெனால்ட்டி அமௌண்ட்டோட சேர்த்து என்னோட பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு ரிமைண்டர் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதம் ஆச்சுன்னா கரெக்டாக 10ஆம் தேதியில் நான் இந்த பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரிமைண்டரை மொபைலில் போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கேலண்டரில் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏதோ ஒரு வகையில் நம்மளை ரிமைண்ட் பண்ணிக்கக்கூடிய பழக்கத்தை நம்மக்கிட்ட வச்சுக்கிட்டோன்னா இந்த மாதிரி தேவையில்லாமல் நம்மளோட பணத்தை செலவு பண்ணுறதை அவாய்ட் பண்ண முடியும். தேர்ட் ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அடிப்படை தேவைகளுக்காக கடன் வாங்குற பழக்கம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. நம்ம லைஃபோட பேசிக் நீட்ஸ் என்ன, நல்ல சாப்பாடு, போட்டுக்கிறதுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு, இருக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம், இந்த 3 விஷயமே நம்ம வாங்குற வருமானத்துக்குள்ள இருக்க மாதிரி எப்பவுமே பார்த்துக்கணும். இந்த 3 விஷயத்துக்காக நம்ம வந்து ஜாஸ்தியாக வெளியில் கடன் வாங்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து திரும்ப செலுத்துறதுலே நம்மளோட காலம் வந்து ஓடி போயிடும்.
ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட இன்கம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 5000 rupees ரெண்டல் ஹவுஸில் தான் என்னால் இருக்க முடியும் அப்படின்னா அதில் இருக்கிறது தான் பெட்டர். அதை விட்டுட்டு நான் இன்னும் ஒரு 8000 ரூபாய்க்கோ 10,000 ரூபாய்க்கோ வீடு பார்க்குறேன் அப்படின்னா அந்த ரெண்டல் ஹவுஸுக்கான பணத்தை என் கையிலேருந்து நான் பே பண்ணிவிட்டு மற்ற செலவுகளுக்காக நான் வெளியிலேருந்து கடன் வாங்குற மாதிரி ஆகிடும். ஸோ நம்மளோட அடிப்படை தேவைகளுக்காக வெளியில் கடன் வாங்குற பழக்கம் நம்மக்கிட்ட எப்பவும் இருக்கக்கூடாது. ஃபோர்த் ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நம்மளோட எதிர்காலத்துக்காக தனிப்பட்ட முறையில் நமக்குன்னு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சேமிக்கக்கூடிய பழக்கம் நம்மக்கிட்ட இருக்கணும். இது எல்லாருக்குமே பொருந்தும். கல்யாணம் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லை பசங்க இருக்காங்க, நீங்கள் ரொம்ப ஏஜ்டான பர்சனாக இருக்கீங்க அப்படின்னாலும் ஃப்யூச்சரில் நம்மளை இவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை நினைக்கிறதோ, ஒய்ஃப் ஹஸ்பண்டை நினைக்கிறதோ, இல்லை பேரண்ட்ஸ் பசங்க நம்மளை வளர்ந்ததுக்கப்புறம் கவனிச்சுப்பாங்க அப்படின்னு நினச்சி தனக்கான ஒரு தனிப்பட்ட முறையில் சேமித்து வச்சுக்காமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் ஃபினான்ஷியலி நம்ம ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம பசங்க தானே வளர்ந்ததுக்கப்புறம் நாளைக்கு நம்மளை பார்த்துக்குவாங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் நினைக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஹஸ்பண்ட் இருக்காரு அவர் ஃப்யூச்சரில் நமக்கு தேவையானதெல்லாம் பண்ணிடுவார், இல்லை ஒய்ஃப் இருக்கா அவள் நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணிடுவா அப்படின்னு நினச்சி ஃபினான்ஷியலி நம்ம தனிப்பட்ட முறையில் ஸ்டேபிளாக இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் இந்த பண விஷயத்துக்காகவே நம்ம ஒருத்தரை சார்ந்து வாழக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம யாரை நம்பி யாரை சார்ந்து இருக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அவங்க நம்மளோட எப்பவுமே இருப்பாங்க அப்படின்றது எந்த விதத்துலேயும் உறுதியாக நம்ம சொல்லவே முடியாது. ஸோ நம்மளோட ஃப்யூச்சர் எப்போ வேணால் எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ நமக்கான ஒரு சேவிங்ஸ் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றதுல மட்டும் கொஞ்சம் கான்சியஸாகவே இருங்க. இது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ஹேபிட் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஃபிஃப்த் ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் விஷயத்தில் எப்போவுமே எந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்றது பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுல நம்ம கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் நம்ம கையில் இருக்கக்கூடிய பணத்தை எந்த விதத்தில் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த விதத்தில் சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணலாம் அப்படின்னு நமக்கு கொஞ்சம் அவேர்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு நம்ம கொஞ்சம் ஃபினான்ஷியல் ரிலேட்டடான புக்ஸ் படிக்கிறது, நியூஸ் பேப்பரில் தெரிஞ்சுக்கிறது, அது ரிலேட்டடான நியூஸ் இன்டர்நெட்டில் பார்க்குறது அப்படின்னு சொல்லி நம்மளை கொஞ்சம் அப்டேட்டடாக வச்சுக்கிறது நம்மளோட பணத்தை சரியான விதத்தில் மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி மணி ஹேபிட்ஸ் நம்மக்கிட்ட இருக்க பட்சத்தில் நம்ம எந்த இடத்துல சரியான விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம், சேவ் பண்ணலாம், நம்மளோட பணத்தை எப்படி கரெக்டாக நிர்வகிக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.